உங்கள் எல்லாருக்குமே கிருபையும் சமாதானமும் தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாக செய்வார். அவர் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது அவருக்கென்று டெய்லி அறவரை நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் தான் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். இந்த 100 நாளில் தேவன் நான் சொல்கிறேன், தொடர்ந்து நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்கன்னா ஃபைனான்ஷியலாகவும் ஹெல்த்தாகவும் நீங்கள் பிளெஸ்டாக இருக்க போகிறீங்க. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதல்ல நீ அதை தேடு, பின்பு இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். இங்க நம்ம பார்த்தோம் நேற்று தினத்துல, நீ விதைக்கிற அந்த விதைக்கு கர்த்தர் மழையே பெய்ய பண்றாராம். நீ விதைக்கணும். நீங்க விதைக்காம, தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்காம, நீங்க உங்களுடைய டேலண்ட்டை, உங்களுடைய நேரங்களை எதை அறுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நேரத்தையும் விதையை நீங்க கொடுக்காம போது அதில் அறுவடையை நீங்கள் பெருசாக பார்க்கவே முடியாது. கையில் இருக்கிற விதைகளை வைத்துக்கின கர்த்தர் விதைக்க சொல்லுகிற அந்த விதைகளை நீர் கையிலே வச்சுன்னு இருந்தா அதில் உனக்கு ஒரே ஒரு பலன் கூட வரவே வராதுப்பா. ஆமென். அல்லேலூயா. அப்போது நம்ம விதைக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விதையை நம்ம விதைக்கும் பொழுது அதனுடைய பலன்களை அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம மேலே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எவன் ஒருத்தன் கர்த்தரை அறியாமல் இருக்கிறானோ அவன் விதைக்க மாட்டான். ஆனால் கர்த்தரை அறிஞ்சவன் நான் விதைக்கும் போது when I plant, அந்த மழை பெய்ய பண்ணுறதே அந்த விதைக்கு தான். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் மழையை பெய்ய பண்ணுமா, நீ பிளான்டிங் டைம் என்கிறதுல அந்த விதைக்கிற அந்த நேரத்துக்கு. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நீ அநேகர்களுக்கும் நீ ஆசீர்வதிக்கப்படுறதே மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக தான். பாருங்க, God is, பாருங்க, you are called to be a blessed. நீ அழைக்கப்பட்டது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். உன் குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, அநேகர்களுக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும்னு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கேட்குறவங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறாரு. இந்த ஆசீர்வாதங்களை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். என்ன ஆசீர்வாதம்? டியூட்ரானமி 28 12வது வசனத்தை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். எல்லா வசனத்தையும் நம்ம தாண்டிட்டோம். ஆனால் இந்த வசனத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த வெளிப்பாடுகளை நான் பேச விரும்புகிறேன். பைபிள் சொல்லுது 28:12, the Lord will send rain at the proper time from his rich treasury in the heavens and will bless all the work you do. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, கரெக்டான நேரத்தில் நான் மழையை பெய்ய பண்ணி, அதுவும் சொல்றாரு, அவருடைய நல்ல பொக்கிஷத்துலேருந்து உன்னுடைய விதைகளுக்கு கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுறாராம். ஏசாயா 30:23 கூட நம்ம பார்த்தோம். அந்த விதையை குறித்து தான். அந்த விதை கர்த்தர் அவருக்கு கொடுக்கறத நீ அவருக்கு கொடுக்கும் போது, அவருடைய ராஜ்யத்தில் நீ விதைக்கும் போது, நீங்கள் காணிக்கையை கடவுளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீங்கள் விதைக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அதை கர்த்தர் ஆசீர்வதித்த உடனே அதனுள்ள இருக்கிற பலன்களை, கனிகளை நீ அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திட்டத்தையும் தரிசனத்தையும் அவர் வைத்திருக்கிறார். என்ன தரிசனம்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதமா மாறுறது தான் பிரதான நோக்கம். பாருங்க, நம்ம இன்னைக்கு சில வசனங்களை பார்க்க போறோம். 14வது டியூட்ரானமி 14th chapter verse 29 நம்ம பார்க்குறோம்.
give to the Levites who will receive no alternate of land among you. ப்ரீஸ்டுங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு லேண்ட் அப்படின்றது இங்கே இல்லை. அவங்களுக்கு ஒரு பங்கை கொடுக்கல. ஏன்னா அவங்க தேவாலயத்தை உடன்படிக்கை டேபனிக்கல்கிட்டயே அவங்க இருக்கணும் பாருங்க. அவங்களுக்கு சொல்றாரு, give to the Levites who will not receive no alternate of the land among you, as well as to the foreigners living among you, the orphans and the widows in your towns, so they can eat and be satisfied. Then the Lord your God will bless you in all your work. ஆமென் சொல்லுங்களேன். இங்கே சொல்கிறாரு, அவங்க சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டுட்டாங்கன்னா அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரா. எப்படி உன்னுடைய நீ செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அப்படின்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் கொஞ்சம் இருக்கும் பொழுதே பாருங்கள், ஃபஸ்ட்டு கடவுளுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். கடவுளுடைய ஊழியக்காரங்களுக்கு தான் நீங்கள் விதைக்கணும். ஏன்னா அவங்களுக்குன்னு அவங்க எல்லா ரீசோர்ஸஸ் எல்லாமே அவரிடத்துலேருந்து எதிர்பார்த்து, அந்த பழைய ஏற்பாடில் அவர்களை அவங்க முழு நேரமாக பலி செலுத்துறதும் கர்த்தருடைய ஆலயத்திலேயே ஷிஃப்ட் ஆகின்னு இருப்பாங்க பாருங்கள். காலையில் ஒரு ஊழியக்காரங்கன்ற மாதிரி சாயங்காலம் ஒரு, ஆனால் ஊழியக்காரங்களுடைய வேலை அங்கே பலி செலுத்தினே இருக்கணும். நின்று பலி செலுத்தி நீங்கள் எடுத்துன்னு வர ஆடு மாடை பலி செலுத்தினே இருக்கணும். வேலை செஞ்சுனே இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அந்த அவங்க அதுக்குன்னு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாரு, எவனா ஃபாரினர்ஸ், உன் தேசத்தில் இல்லாதவ ஒருத்தன் இருப்பான், அனாதிகள் இருப்பாங்க, விதவைங்க இருப்பாங்க, இவங்க எல்லாரும் ஸோ ஆஃபன்ஸ் இந்த விடோ இந்த ஸோ தே கேன் ஈட், கிவ் இட் டு த லேவாய்ட்ஸுங்குது. ப்ரீஸ்டுகளுக்கு நீ லேவியர்களுக்கு, ப்ரீஸ்டுங்களுக்கு, பாஸ்டர்ஸுங்களை பற்றி தான் இங்கே பேசுவோம். முதல்ல பாஸ்டர்ஸுங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் யாருக்கு கொடுக்கணுமா, ஊர் விட்டு ஊர் எதை இல்லாமக்கிறானா அவனுக்கு கொடுக்கணுமா. அப்புறம் சொல்கிறாரு, அனாதிகள் இருப்பாங்கன்னா நீ கொடுக்கணும், விதவைங்க இருப்பாங்கன்னா நீ கொடுக்கணும். உன்கிட்ட ஆண்டவர் உன்னை நல்ல பணத்தோட செல்வாக்கோடு வைத்திருக்கிறார்னா, யார் ஒரு பொசிஷனில் வைத்திருக்கிறார்னா, யூ ஆர் கால் டு பி அண்ட் அ பிளெஸ்ஸிங் டு தெம். முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க. அப்புறம் கர்த்தர் சொல்கிறாரு, முதல்ல இங்கே கிவ் டு த லேவாய்ட்ஸ். ப்ரீஸ்டுங்களுக்கு நீங்கள் உங்களுடைய நீங்கள் பணத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணணுமா, கொடுக்கணுமா. ஹல்லேலூயா, ஆமென். அங்கே இருக்கிற ஏழைங்க இருப்பாங்களா, அங்கே அனாதிகள் இருப்பாங்க, அங்கே ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, அங்கே உன்னுடைய டவுனில் இருக்கிற விதவைங்க இருப்பாங்க. அவங்களாம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்கன்னா அப்பொழுது நான் உன்னுடைய கைகள், நீ செய்கிற எல்லா காரியத்தையும், உன் கை செய்கிற எல்லாத்தையுமே நான் பிளஸ் பண்ணுறேன். ஒன்று புரிஞ்சுக்கங்க, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உசரத்தில் இருக்கிறீங்க, மற்றவங்களை விட ஒரு சம்பளம் படி மேலே வாங்குறீங்க அப்படின்னாக்கா அந்த சம்பளத்தை என்ன பண்ணணும் தெரியுங்களா, அது உங்கள் கீழே இருக்கிறவங்களுக்கு உங்களால் கொடுக்க முடியும், அவங்கள கட்ட முடியும், அவங்களுக்கு நன்மை செய்ய முடியும்னு ஒரு எபிலிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யணும். கர்த்தர் என்னன்றார், அப்பொழுது நான் நீ செய்கிற எல்லா காரியத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நீ செய்கிறது எல்லாத்தையுமே நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதிரி வசனங்க நிறைய இருக்கு. We are called to be a blessing to many. You are called. நீ ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சது நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணுன்றது தான். எத்தனை பேர் இது ஆபிரகாமுடைய blessing பாருங்க. பைபிள் சொல்லுது, NLT version, give generously to the poor, not grudgingly from the Lord your God will bless you in everything you do. New International Version சொல்லுது, give generously to him and do so without a grudging heart, then because of this the Lord your God will bless you in all your work
and in everything you put your hand to. God சொல்றார், நீ ஃப்ரீயா கொடுக்கும் பொழுது, நீ ஜெனரஸா கொடுக்கும் பொழுது, பைபிள் அதான் சொல்லுது, கிவ் ஜெனரஸ். நீ தாராளமா கொடுக்கும் போது, நீ மற்றவங்களுக்கு தாராளமா செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் உன்னை இன்னும் ஆசீர்வதிக்கிறதுக்கான ஒரு வழி பாருங்க. நீ எப்போ மற்றவங்களுக்கு கொடுக்குறியோ, நீ எப்போ மற்றவங்களுக்கு விதைக்க ஆரம்பிக்கிறியோ, கர்த்தர் சொல்ற, பைபிள் சொல்லுது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா. உன்னுடைய சகோதரனோ சகோதரியோ, உன்னுடைய தாய் தகப்பனோ, உன்னுடைய பிள்ளைங்களோ, இல்லை உங்களுடைய சொந்த பந்தத்தில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்றில் மாட்டிட்டு இருக்கும் பொழுது, உங்களால உங்ககிட்ட அந்த பணம் இருக்கு, நீங்க கொடுத்து உங்ககிட்ட அதிகமா இருக்கு, கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, உங்களுக்கு நிறைய சம்பளத்தை கொடுத்துருக்கிறாரு, உங்க பிஸ்னஸை உயர்த்தி இருக்கிறாரு, உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. உனக்கு கீழே எவனோ ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னாக்கா, அவனை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாருங்க. நீ ஆசீர்வதிக்கப்படுவ, எஸ், பட் நீ மற்றவங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு பாருங்க. இங்க சொல்றாரு, அதுதான் Deuteronomy 15:10 சொல்ற, give generously to him and do so without a grudging heart, then because of this the Lord your God will bless you in all your work and in everything you put your hand to. உன் வேலையை ஆசீர்வதிக்கிற, நீ எந்தெந்த ஆர்டர்ஸ் இருக்கிற, உன் வேலையை ஆசீர்வதிக்கிற, நீ கையிட்டு செய்கிற காரியங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கறானா, அவர் உனக்கு கடனாளியா இருக்க மாட்டாரு. நீ கொடுக்க 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 கர்த்தர் உனக்கு அதிக அதிகமாக தான் கொடுப்பார். புதிய ஏற்பாடுல கர்த்தர் சொல்றார், நீ விதைப்பனா, அவருடைய ராஜ்யத்துல உன்னை இழப்பனா, நான் அதை உனக்கு 100 மடங்கா கொடுத்துருவேன் அப்படின்றார். உன் வாழ்க்கையில நீ கர்த்தருக்காக பணத்தை இழந்திருக்கலாம், கர்த்தருக்காக நேரத்தை இழந்திருக்கலாம், ஏன் குடும்பத்தை கூட இழந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் அதை உனக்கு 100 மடங்கு தர வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஏதோ 1 மடங்கு இல்லை. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடத்தை கொடுத்துருவார். ஆனா கடவுளுக்கு கொடுக்குறவன், அவருடைய ராஜ்யத்துல கொடுக்குறவங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு 100 மடங்கு 100 மடங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு தெரியல. நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது, ஏன்னா நீங்க இந்த வார்த்தை கேட்கிற நீங்க கீழே இருக்க போகிறது இல்ல, கர்த்தர் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போக போறார். உங்க பட்டணத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க, உங்க தேசத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு மாத்திரம் இல்லை, இது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது, மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதமா. you are blessed to be a blessing to others. இங்க கர்த்தர் அதான் சொல்ற, நீ கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன் கைகளை, உன் வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாராம். நீ எடுக்கிற முடிவுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். Give them your love, give them what you have. உங்களால ஒருத்தருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க முடியும்னா கட்டி கொடுங்க. உங்களால ஒருத்தருக்கு அவங்களுடைய கடன்களை தீர்க்க முடியும்னா தீர்த்துருங்க. உங்களால ஒருத்தருக்கு செலவு வாங்கி கொடுக்க முடியும்னா வாங்கி கொடுங்க. கூட பிறந்த தங்கச்சி அப்பா கணவர் இழந்துட்டு ஒரு குடிசையில் இருக்கிறாளா, அண்ணன் நீ குடும்பமா நல்ல செல்வாக்கா இருக்கிறியா, உன் தங்கச்சிக்கோ இல்லை உன் தம்பிக்கோ கட்டி கொடு. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டோன்றது ரொம்ப தவறு. இஃப் காட் ஹஸ் பிளஸ்ட் யூ, அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரே லெவல் பணத்தில் நின்றுவோம் பாருங்க. நம்ம கடவுளுடைய ராஜ்யத்துக்கும் ஏழைகளுக்கும் இறங்கலைன்னா, ரெண்டும் ஈக்குவல் இல்லை. நான் சொல்றது இங்க மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, God has blessed you to be a blessing. நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் கர்த்தர் உன்னை பணத்தினாலையும் செல்வாக்குனாலையும் உயர்வுனாலையும் பொசிஷன்ஸ்னாலையும் வைக்கிறார். ஹல்லேலூயா. இல்லை இன்னைக்கு நீங்கள் தாழ்வில் இருப்பீங்கன்னா, உங்கள் அண்ணன், உங்கள் அக்கா, இல்லை உங்கள் அப்பா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க. நீங்கள் நான் ஏன் அதுக்கிட்ட சாப்பிடணும்,
நான் ஏன் இவங்க கிட்ட போகணும், நான் ஏன் எனக்குன்னு அது வந்து கௌரவம் நம்ம இருக்க கெர்வோன்னு கூட சொல்லலாம் பாருங்க. ஏன்னா நம்ம கர்த்தர் இப்போ நீ இருக்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போறாரு. பட் யாரோ மூலியமா, உன் சகோதரி மூலியமா, உன் சகோதரன் மூலியமா நீ ரிசீவ் பண்ணிக்காததுனால நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டில்லை. யாருக்குமே கர்வமான இருக்கிற நிலைமையில் நம்ம இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு செய்யும் போது அதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க, நீங்கள் பெருக ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்ப்பீங்கன்னா நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஜெனசிஸ் சாப்டர், என்னோட கூட ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. God சொல்றார், I will make you into a great nation and I will bless you. I will make your name great and you will be a blessing. இதுதான் ஆண்டவருடைய பிரதான நோக்கம் பாருங்க, பிரதான நோக்கம். கர்த்தர் சொல்றாரு, I will make you a great nation and I will bless you. உன்னை நான் பெரிய ஜாதியா ஆக்க போறேன். உன் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன். God சொல்றாரு, I will make you into a great nation. Hallelujah. கர்த்தர் சொல்றாரு, பாருங்க, I will make you a great nation. I will bless you. New King James Version சொல்றது, I will bless you. I will make you a great nation. I will bless you and make your name great and you shall be a blessing to others. others இல்ல, பைபிள் அதுதான் சொல்லுது. ஆபிரகாம் அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கும் பொழுது சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துறேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை பெரியவனாய் ஆக்க ஒருத்தர் இருக்கிறார். உன்னை அழைக்கிறதே, இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்க, கர்த்தர் உங்களை பெரியவனாய் ஆக்க போகிறார், உங்களை ஃபேமஸ்ல வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு வேர்ஷன் அப்படிதான் சொல்லுது பாருங்க, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் பாருங்க. I will make you into a great nation. I will bless you and make you famous. உன்னை ஃபேமஸ் படுத்துறாராம். And you will be a blessing to others. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, you're famous to be a blessing to others. நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கிறீங்க, உங்களால ஒருத்தருக்கு உதவ முடியும். கடன் வாங்கி உதவாதீங்க, அது உதவியே இல்லை. மற்றவங்களுடைய கடனை நீங்க சைன் போடுறீங்கன்னா நீங்களும் அடிமையாகிறீங்க, மற்றவங்களையும் நீங்க அடிமைக்கு கொண்டு போறீங்க. அவங்க கட்டலைன்னா இன்னைக்கு நீங்களும் மாட்டிக்க போறீங்க. இந்த தப்பை நானும் பண்ணியிருக்கிறேன், எனக்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், தெரிஞ்சிட்ட பிறகு அந்த வார்த்தையோடைய வெளிப்பாடு வந்துட்ட பிறகு நம்ம கடன் வாங்குகிற நிலைமையிலே இருக்கக்கூடாது, கடன் கொடுக்குற நிலைமையில இருக்கணுன்றது தான் கர்த்தருடைய ஒரு பிரதான நோக்கம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பாருங்க, ஆபிரகாம் பார்த்து சொல்கிறார், அழைக்கும் போதே சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதி அழைக்கிறேன், நான் உன்னை என்னவாக்குறேன், பெரிய ஜாதி ஆக்குறேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துகிறேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ என்ன பண்ணணும்னா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். If you are in some position, God has blessed you with money, God has blessed you with positions, influences. நீ சொன்னா ஒன்று நடக்கும் அந்த ஏழை ஜனங்களுக்கு, நீ சொன்னா ஒன்று நடக்கும் அந்த ஏழை மகனுக்குனாக்கா அதை செய். கெடுதல் கெட்டதுக்கு இல்லை, இன்னைக்கு எல்லாம் கெட்டதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. கடவுள் ஒன்று ஒரு இடத்துல பொசிஷன்ல வச்ச ஒருத்தரை தூக்க முடியும்னா தயவு செய்து தூக்குங்க. அவங்க தவறே பண்ணிட்டு இருந்தா கூட நீங்க தூக்குறது நல்லது. ஆனா அவங்கள கடத்துல தள்ளுறது அதை விட ரொம்ப ரொம்ப கெட்டது. ஹல்லேலூயா. ஏன்னா கடன்ன்றது ஒரு கேர்ஸா, ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு தெரியாததுனால வாழ்க்கையை எப்படி நான் நடத்தினோன்னு 10 இடத்துல கடன் வாங்கி, கடவுள்னால முடியாது இங்கே அங்கே லோன் வாங்கி
ஃபைனான்ஸ் வாங்கி வட்டிக்கு வாங்கி நான் கர்த்தரை நம்பின்னு இருக்கும் போது நானும் அந்த தவறை பண்ணியிருக்கிறேன். ஆனால் தெரிஞ்சுட்டு திரும்பி திரும்பி பண்ணுறது அது நல்லதே இல்லை. We have a God who can lift us, who can bless us. We are called to be a blessing, not to be cursed. நம்ம சபிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்காக இல்லை. ஏன்னா நியாய பிரமாணத்தினால வருகிற எல்லா சாபத்துக்கும் கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி ரட்சி தருகிறார்களே. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆமென். அப்போ பாருங்க, ஆபிரகாம் உடைய வாழ்க்கையில் கர்த்தர் அழைக்கும் போது சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்படுறதே நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுனால தான், இருக்கணுன்றதுக்காக தான். 2 கொரிந்தியர் நேற்று தினத்தில் பார்த்த 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கலாம். NLT version. NLT version. And God will generously provide all you need. பாருங்க, கர்த்தர் தாராளமா உன்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறாரா? அல்லேலூயா, ஆமென். யாருக்கு சந்திக்கிறாரு? கர்த்தர் பாருங்களேன், கர்த்தர் கொடுக்கிறவங்க மேல பிரியமா இருக்கிறாரா? As it is written, and God will generously provide all your need. உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் தாராளமா சந்திக்கிறாரா? அப்புறம் சொல்றாரு, then you will always have everything you need. உன் தேவைகள் எல்லாமே எப்பவுமே இருக்குமா? அந்த நிலைமையில கர்த்தர் உன்னை வைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, and plenty left over. the plenty அதிகம் வாழ்க்கையில மிச்சம் ஆகுதுன்னா, மிச்சமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார்னா, பைபிள் சொல்லுது to share with others. ஷேர் பண்ணுமா? கர்த்தர் என்னன்றார்னா, உன் தேவைகளை கர்த்தர் அவர் தாராளமா சந்திக்கிறாரா? அவர் தாராளமாய் சந்தித்து உனக்கு தேவையே இல்லாத அளவுக்கு கர்த்தர் என்ன பண்றாரா? உன் தேவைகள் எப்பவுமே உங்ககிட்ட நீ நினைச்சதை பண்ற அளவுக்கு கர்த்தர் உன்னை வைக்கிறாரு. ஆமென். ஃபர்ஸ்ட் உன்னதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. பிளென்டி லெஃப்ட் ஓவர்ன்றார், மிச்சமாகிற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்கும் போது அந்த மிச்சம் யாருக்கு சொந்தனா, நீ மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் மிச்சத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். மிச்சத்தை வைக்கும் பொழுது என்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது, எந்த பொருள் உங்ககிட்ட அதிகமாக இருக்கோ அந்த அதிகத்துலேருந்து ஒன்று எடுத்து கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை அப்படி வைப்பார், உங்களை நிச்சயமாக அப்படி வைப்பார். நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், பிரதர் எனக்கே இல்லைன்னு. ட்ரீம் ஃபார் திஸ், இதுக்கு கனவு காணுங்க. என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார், நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துவார். நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன், நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன். நான் கிறிஸ்துவுடையவனா இருக்கிறதுனால, ஆபிரகாமின் வாரிசா இருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் என் மேல இருக்கிறதுனால, I am called to be a blessing for others. Plenty is left over to share with others. Hallelujah. Not only to store for you. You have a God is telling you, I bless your storehouse. உன்னை எல்லாத்துலேயுமே கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. உன்னை எல்லாத்துலேயுமே ஆசீர்வதிக்கும் போது உன் கீழே இருக்கிறவன் மாட்டின்னு இருக்கிறவனை காப்பாத்து. Hallelujah. So today we are here to be a blessing to others. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய், ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாய், ஏழைகளுக்கு விதவைகளுக்கு ஆசீர்வாதமாய், அநாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாராம். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. கர்த்தர் என்ன உயர்த்துவார், நிச்சயமாக உயர்த்த போகிறார். நிச்சயமாக உன்னை உச்சத்தில் வைக்க போகிறார். உயர்வில் எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி உன்னை கர்த்தர் வைக்க தான் போகிறார். அந்த இடத்துல இருக்கும் பொழுது உன் கீழே இருக்கிறவனை நீ தூக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல இருக்கிறன்றத மறந்துடக்கூடாது. அது நான் கஷ்டப்பட்டு மேலே வந்தேன்றவன் செய்ய மாட்டான். கர்த்தரால மேலே வந்தவன்றவன் கண்டிப்பாக செய்வான்.
நான் போராடினேன், நான் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டினேன், நான் பண்ணன்றவன் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தரால் தாங்க எனக்கு எல்லாமே வந்துச்சுன்னு கர்த்தருடைய ராஜ்யத்தில் விதைப்பான், ஏழைகளுக்கு கொடுப்பேன். இது எதுவுமே இல்லை. அது நானும் அதே இடத்துல தான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்ன தூக்குனாரு. அவர் தூக்குனது எனக்கு கீழே இருக்கிறவங்களை நான் ஆசீர்வாதமாய் வைக்கிறதுக்காக தான். God will get you an opportunity to do good. Amen. Hallelujah. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நீர் எங்களை அழைத்து ஆசீர்வதித்து இருக்கிறது மற்றவங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, நாங்கள் மற்றவங்களுக்கு செய்யும் பொழுது எங்கள் வேலைகளை, எங்கள் கைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர், நாங்கள் செய்கிறதை நீர் ஆசீர்வதிக்கிறீர். தேவன் அவ்வளோ நல்லவராய் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்மை நடக்கட்டும். இன்னைக்கு இருக்கிற இந்த பிள்ளைங்க இன்னைக்கு தாழ்வுல இருப்பாங்கன்னா, கர்த்தர் நீர் எங்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தது வண்ணமாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்களை ஆண்டவரே பெரிய ஜாதியாக்கி எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்க பேரை பெருமைப்படுத்துறதே நாங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. எங்களை நீங்க உயர்த்த போறீங்க, அது நிச்சயம். ஆனா நாங்க மற்றவங்களுக்கு செய்யணும் ஆண்டவரே. மற்றவங்களுக்கு plenty is left over to share. Daddy, you're going to give plenty to share with others. Let us share with others, Daddy. Give that ability to share with others. இன்னைக்கு நாங்கள் ஸ்டிஞ்சியாக இருக்கலாம், இன்னைக்கு நாங்கள் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இந்த நாள் முதல் கொண்டு ஒரு பெரிய ஐஸ்வர்ய மலையை நீர் பெய்ய பண்ணி நாங்கள் விதைக்கிற அந்த விதைகளை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. கொஞ்சத்தில் நாங்கள் கொடுக்குற மாதிரி அதிகத்திலையும் இன்னும் அதிகமாய் கொடுக்க, தாராளமாய் கொடுக்கிறவனிடத்துல ஆண்டவரே நீர் ஆண்டவரே அதிகமாய் கொடுக்கிறவன நீர் ஆண்டவரே அப்பா பார்க்கிறீர். ஏசப்பா ஆண்டவரே கஷ்டத்தில் கொடுக்கிறவர்களை நீர் பார்க்கிறீர். தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். உங்களாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய விதைகளை நீங்கள் விதைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.